உச்சி ஏழு மலைன்னு சொல்வது. அதனால அப்படி போய் படியில வரும் குழந்தை பிள்ளையும் இந்த நாங்க ஏறி வந்த பாதையை பாருங்க. ஏறினது எப்படி இருக்கு? கஷ்டமா? இல்ல இதுல பெரிய குரங்கு, இந்த குட்டி குரங்கு வந்து தண்ணி குடிக்குது. ஹாய், வணக்கம் உறவுகளே. காண்டீபன் வியூஸ் என்ற நமது யூடியூப் சேனலூடாக இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய தினம் கதிர்காமத்தில் நாங்கள் தற்போது வருகை வந்திருக்கிறோம். கதிர்காமத்திலே ஏழுமலைக்கு தான் தற்போது நாங்கள் ஏற போறோம் பாருங்க. கதிர்காமத்திலே ஏழுமலை பாருங்க, இதான் உச்சி ஏழுமலை என்று சொல்லி இருக்கு. உயரத்திலே மலை ஒன்று இருக்கு. அந்த மலையில ஏற போறோம். மலை படிப்படியா இருக்குது. அந்த படியில ஏறி உள்ளுக்கு என்னென்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்வையிடுவோம் பாருங்க. அது தொடர்பான காணொலியை தற்போது சென்று பார்வையிடுவோம் பாருங்க. கதிர்காமத்திலிருந்து எமது பயணமானது தற்பொழுது ஏழுமலை நோக்கி வந்து தற்போது பாருங்க, இந்த ஏழுமலைக்கு ஏறிக்கொண்டிருக்கிறோம். ஏறிக்க முன்புற அந்த ஏழுமலைக்கு முன் வாசல் முன்னால் இருக்கின்ற கடைகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. முழுக்க சிங்கள ஆக்களின் தான் அந்த விற்பனை இடங்களாக காணப்படுகின்றது. துதல்கள் மற்றும் தொப்பிகள் போன்றவற்றை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அந்த கோயிலுடைய முன்புற வாசலைத்தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிற மக்கள், பெருந்திரளான மக்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வேனில் போய் கொண்டிருக்கிறார். இங்காலையும் கடைகள் இருக்குது பாருங்கள். கடையில் அந்த பல வகைகள் அர்ச்சனை தட்டுகள், தேங்காய் எல்லாத்துகள் தான் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் கோயில் பாருங்க. கோயிலை பாருங்க, இதுதான் அந்த கோயிலை பாருங்க. அந்த ஏழுமலை, அதாவது ஏழுமலை முருகன் கோயில் மேலே ஏறணும். அந்த முகப்பத்தான் பார்க்குறீங்க. அந்த இப்படி அழகாக இருக்குது பாருங்கள். பெயிண்ட் எல்லாம் அடித்து இப்படி வடிவாக இருக்குது. இப்போ அந்த இடத்தை பார்த்துட்டு நாங்கள் இப்போ கோயிலுக்கு உள்ளுக்கு போவோம். உள்ளுக்கு போய் பாருங்க, உள்ளுக்கு கதிரமலை, அதாவது ஏழுமலை முருகன் கோயிலில் எல்லோரும் அந்த அடியவர்கள் கோயிலுக்கு போயிட்டு தற்போது வீடு அந்த கோயில் ஏழுமலை ஏறிட்டு இப்போ இறங்கி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இப்போ இனிதான் ஏற போகிறோம். ஏற முதல் பாருங்கள், அந்த வாகனங்கள் எல்லாம் கொண்டு வந்து உள்ளுக்கு விட்டுட்டு பார்க்கிங் பண்ணி, சில வாகனத்தில் வந்தார்கள், வாகனங்களை பார்க்கிங் பண்ணி போட்டு அந்த ஏழுமலையில் ஏறுறதுக்காக ஆயத்தமாக இருக்கிறார்கள். பெருந்திரளான மக்கள் அந்த ஏறி போட்டு இறங்கி கொண்டு இருக்கிறாங்க. நாங்கள் இனித்தான் ஏற போகிறோம். நான் இப்போ போகிற டைம் 3 மணி என்பதால் அப்போ நாங்கள் அந்த மலையில் இனித்தான் ஏற போகிறோம். சின்ன சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை, பெரியவர்கள் தான் கூட அந்த நேர்த்தி வச்சு அந்த அவர்களுடைய நேர்த்தி கடனை நிறைவேற்றுவதற்காக கதிர்காம கோயிலுக்கு வந்து மொட்டை வலிச்சு தான் இந்த இந்த கதிரமலை ஏழுமலையில் ஏறுகிறோம். இப்போ நாங்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். போகிறதுக்கு முன்னால் பாருங்க, ஒவ்வொரு மக்கள்லாம், பெருந்திரளான மக்கள்லாம் இருக்கிறோம். இதான் அந்த பாருங்க, அந்த கோயிலுக்கு முன்னுக்கு ஏற முதல் தேங்காயில் உடைச்சி சில சைவ சமய முறைப்படி ஒரு நேர்த்தி கடனை நிறைவேற்றுவதற்காக அந்த தேங்காய் உடைச்சி மலையில் ஏறினேன் பாருங்க. இந்த கதிரமலை வணக்கஸ்தலம்னு சொல்லி எழுதியிருக்கு பாருங்க. இந்த வணக்கஸ்தலத்தால் நாங்கள் இந்த படியால் மேலே ஏறுவோம். இந்த மக்கள் எல்லாம் ஏறிக்கொண்டிருக்கணும் பாருங்க, ஏறிக்கொண்டிருக்கணும். நாங்களும் அப்படி ஏறுவோம். ஏறிட்டு அந்த மேலே என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. மலை பயணம் இது. நாங்கள் படி மாதிரி தான் இப்போ இருக்குது பாருங்க. இது படியில் மக்கள் எல்லாம், கூடுதலான மக்கள் அந்த கோயிலுடைய அந்த முன்புற வாசலிலே படுத்து உறங்குகிறார்கள். கூடுதலானாக்கள் தமிழாக்கள் தான் இந்த கோயிலை கூடுதலாக நித்திரை கொண்டு இருக்கிறார்கள். தூர இடங்களிலிருந்து வந்த மக்கள் எல்லாரும் அந்த கோயிலில் தங்கியிருந்து, இது தமிழர் கூடுதலாக ஒரு இருக்கிற கோயிலாக தான் இந்த இடம் இருக்குது. அங்கால பாருங்க, அந்த வாகனத்தில், இந்த வாகனத்தில் அந்த 400 ஒரு ஆளுக்கு கட்டினா அந்த கோயிலுக்கு மேலே வட்டமாக சுற்றி மலையில் ஏறி மேலே மக்களை அந்த கோயிலை காட்டிட்டு வருவினம். இதில் போராக்கள் தான் அந்த தங்கி நின்று இந்த வேனுக்காண்டி வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம் பாருங்க. மக்கள், பெருந்திரளான மக்கள் இந்த மலையில் ஏற கஷ்டமானாக்கள் இந்த வாகனத்தில் ஏறுறதுக்காண்டி வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அந்த வாகனம் இப்போ ஒரு 4-5 வாகனம் தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டிருக்குது. அதில் மக்களை ஏற்றிடுறதுக்கு இப்போ வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். மக்களும் வெயிட் பண்ணி காத்து கொண்டிருக்கிறோம். அந்த பஸ் வேன் இப்போ வருமானு பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படியே நாங்கள் பார்த்து கொண்டு இதை கடந்து தான் நாங்கள் அந்த மேலே இன்னும் மலையில் ஏறணும். இந்த பாருங்க, இந்த இதான் மேலே பாருங்க, இந்த மேலே பாருங்க, இந்த மேலையெல்லாம் ஏற போகிறோம். ஏறி மேலே என்ன மாதிரின்னு பார்ப்போம் வாங்க. இந்த கதிரமலை ஏழுமலை பயணத்திலே பெருந்திரளான மக்கள் மிகுந்த கஷ்டப்பட்டு தான் அந்த ஏறும்போது மிகுந்த கஷ்டப்பட்டு தான் ஏறி தற்போது இறங்கி கொண்டிருக்கிறேன். நாங்களும் இப்போ
மேலே ஏறி கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி போய் கொண்டிருக்கிறோம். பார்ப்போம். இந்த பக்கத்தில் இவர் முரளிதரன் அவரோட போகிறோம். முரளிதரனோட பெம்பலா போய் அந்த மேலே மலையில் ஏறி கடைசி வரையும் எங்களை காப்பாற்றி கொண்டு வேற ஒன்று முரளிதரன் என்று சொல்லிக்கொண்டு இப்போ ஏறிக்கு கொண்டு போகிறோம். பாருங்க அந்த பாருங்க அங்கே மக்கள் ஏறி கொண்டு இருக்கிறோம். நாங்கள் இறங்கி கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஏறி கொண்டிருக்கிறோம். பார்ப்போம் அந்த மேலே போய் பார்ப்போம். அந்த எப்படியும் கோயிலை போட்டு வருவோம், கும்பிட்டுட்டு வருவோம் முருகனை. பத்திரமலை சிவன் கோவில் பாருங்க. பத்திரமலை சிவன் கோவில்னு சொல்லி மதிலாம். பத்திரமலை சிவன் கோவில்னு சொல்லி சிவன் கோவில் இருக்குது. பாலானப்போ அடுத்த சிவன் கோவிலுக்கு ஏறி கொண்டிருக்கிறோம். படியில நாங்கள் இறங்கி கொண்டிருக்கிறாங்க. மேலே ஏறிட்டு படியில இருந்து இறங்கி கொண்டிருக்கிறோம். நாங்கள் தற்போது இந்த படியிலேருந்து ஏற போகிறோம். ஏறி கொண்டிருக்கிறோம். பெருந்திரான மக்கள் இறங்கி கொண்டிருக்கிறோம். நாங்கள் இப்போ ஏறி கொண்டிருக்கிறோம். பார்ப்போம், ஏறி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போங்க. வளர்ச்சி விழுந்து ஏறி இயலாதாக்கள் இருக்கிறாங்க. இறங்கி கொண்டிருக்கிறாங்க. மக்கள் இறங்கி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஏறி கொண்டிருக்கிறோம். பார்ப்போம் எப்படி இருக்கு வேற. அதிலேருந்து ஏறுறோம். தற்போது வேற ஒரு முருகன் சிலையை கொண்டு வருகிறாங்க. முருகன் சிலையை மேலே ஏற்றி இறக்கி கொண்டு வந்து இருக்கிறேன். முருகன் சிலையை ஏற்றி போட்டு அப்படி இறக்கி கொண்டு போயினோம். அப்படியே நாங்கள் மேலே ஏறி பார்ப்போங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி. மேலே ஏறி பார்ப்போங்க. பாருங்க, இதில் ஒரு குழந்தை பிள்ளையும் அந்த மலையில் ஏறி இறங்கி கொண்டிருக்கேன். ரயிலாதாக ஒரு படியில் இருக்கிறேன். ஏறி கொண்டிருக்கிறேன். ஒரு அன்னையரால் விழுந்து போனார். வங்கி கடைக்கு ஒரு ஆள் விழுந்து போனாராம். சொல்லிட்டுதான் போனார். ரயனை பார்த்துட்டு பத்தைகள் மாதிரி புறாங்கள் இன்னைக்கு. இந்த பாருங்க, ஒரு வயசு போன ஒரு அம்மா ஆள் ஏறி இறங்கி கொண்டிருக்கிறா. ஐயா, எப்படி இருக்கு இந்த பயணங்கள்? எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. நல்ல வேணும் இல்ல, சரியான கஷ்டம் தாங்க. என்ன செய்யறது? நேற்று வச்சுதான் வேற இருக்கிறீங்களா? சரியான எட்டு கடன் வச்சிருக்கோம். இந்த மகனுக்கு சரியான கவலையோட காரு பிரிய அதுல சரியான கவலை இல்லை. வெற்றிய தரணும் நான் ஏறினேன். நல்லா நடக்குமா? மலையில் ஏறி கொண்டிருக்கிறான். மக்கள் இறங்கி கொண்டிருக்கிறான். பெருந்திரா மக்கள் ஏறி இறங்கி கொண்டிருக்கிறான். நாங்கள் இப்ப ஏறி கொண்டிருக்கிறோம். நாங்கள் இறங்கி கொண்டிருக்கிறோம். பெருந்திரா மக்கள் நாங்கள் ஏறி கொண்டிருக்கிறோம். மக்கள் இறங்கி கொண்டிருக்கிறேன். பாருங்க,
இப்ப நாங்க ஏறி வந்த பாதையை பாருங்க. இன்னும் கொஞ்ச தூரம் தான் ஏறி இருக்கிறோம். இன்னும் ஆக்கள் ஏறி கொண்டு இருக்கிறோம். தற்போது பாருங்க பெருந்தா மக்கள் இந்த மலையில வந்து இறங்கி கொண்டிருக்கிறோம். அப்படி நாங்க மலைக்கு ஏறுவோமாக இந்த மலையில ஏறிக்கொண்டிருக்கிறோம். மக்கள் இறங்கி கொண்டிருக்கிறாங்க. பெருந்தா மக்கள் சின்ன படியில எல்லாம் ஏறி இறங்கி இருக்கிறான். நம்பி கொண்டு வாரம் மக்கள் ஏறிக்கொண்டிருக்கிறோம். இறங்கி கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஏறிக்கொண்டிருக்கிறோம் பாருங்க. மேல படிக்க பாருங்க. இப்படி ஏறணும் மேல நாங்கள் இப்படி இங்க கீழே இறங்கி கொண்டு ஏறணும். நான் இப்படி ஏறி வந்த வாதையை தான் பாக்குறீங்களா கலைக்கு ஏறுவோமா பாருங்க. பெருந்த மக்கள் இப்போ ஏறி ஏறி இறங்கி கொண்டிருக்கிறோம். இப்ப நாங்க மலையில ஏறி கொண்டிருக்கிறோம் பாருங்க. ஆக்கள் இறங்கி கொண்டிருக்கிறோம். இங்கால அப்படி பத்த காடுகளை தான் இருக்கு. எல்லாம் ரெண்டு புறம் மலையிலும் 10 காடுகளும் இருக்குது. ஏறி ஏறி கொண்டிருக்கிறோம். ஆக்கள் இறங்கி கொண்டிருக்கிறோம். சின்ன பிள்ளைகள் எல்லாம் பொழைச்சி போய் தண்ணிகள் எல்லாம் குடிக்கிறாங்க. சின்ன பிள்ளைலாம் கூட ஏறி இருக்கிறோம். இவன் குரங்கு பாருங்க. குரங்குகள் எல்லாம் ஏறி இருக்கு. வானங்களும் அங்கே போய்கொண்டிருக்கு. மக்கள் ஏறின ஆக்கள் இறங்கி கொண்டிருக்கணும். இதுதான் கோயில். நான் ஏறிக்கொண்டிருக்கிறேன். எப்படி இருக்கு கோயில்? ஏறினது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. கஷ்டமா? இல்ல கஷ்டம் இல்ல. சேனா இந்த ஒரு கூடுதலாக மக்கள் வந்திருக்கு. நம்ம ஏழுமலையா? ஆமா. சரிங்க. பாருங்க அப்படி இருந்தா மக்கள் ஏறி இருக்கணும். கேட்ட நாங்கள் ஆக்கள் ஏறிக்கொண்டு இதில் குரங்குல பாருங்க. பாருங்க இதுல குரங்கு குட்டி கூட இருந்தா கண்டோன ஓடுது பாருங்க. எனக்கு குரங்கு குட்டிகள் பாருங்க. ஊத்தில எடுத்து விளையாடி கொண்டே இருக்குது. குரங்கு குட்டிகள்லாம் கூட நிற்கிறாங்க. பாருங்க சிறுவர்கள் தான் கூடுதலாக இந்த மலையில் ஏறி இருக்கணும் பாருங்க. சிறு வயதினுடைய தம்பிமார்கள் தான் அந்த மலையில் ஏறி இருக்கணும் பாருங்க. மலையில் ஏறி ஒரு இடங்களையும் சுற்றி பார்த்து கொண்டிருக்கணும். கல்லுகளும் தான் கல்லுகள் கொஞ்ச தூரம் படி இருக்கு. சில இடங்கள்ல இப்படி கல்லுகள் கிடக்கு பாருங்க. காலில் அடிக்கும் தான் அடிச்சு கவனமாக ஏறணும். அப்படி ஒரு இடங்கள் மக்கள் தங்கி போகக்கூடிய மாதிரி ஒரு இடங்களை நிர்மாணிச்சிருக்கணும் பாருங்க. இதில் பாருங்க இந்த மக்கள் நியமிச்சிருக்கணும். ஆக்கள் இருந்து போகக்கூடிய மாதிரி செய்திருக்கணும் பாருங்க. மக்கள் இறங்கி கொண்டிருக்கிறான். நாங்களும் ஏறி கொண்டிருக்கிறோம். சைடில் குரங்குகளுக்கு இந்த மக்கள் பூராக்கள் வாராக்கள் வாழைப்பழங்கள் அதுகளை குடுக்கணும் பாருங்க. அந்த வாழைப்பழம் அது குரங்கு சாப்பிடுதுண்டா. இந்த பாருங்க குரங்குகள் சிறு பிள்ளைகள் எல்லாரும் தங்கி ஏறி அவர்கள் நமது நேர்த்தி கடனை நிறைவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கால பக்கத்தில் அங்கால இந்த இஞ்சால ஒரு சத்தங்கள் இருக்குது பாருங்க. அங்கால வாகனங்கள்ல அந்த வயசு போனாக்களை
கீழே அந்த வாகனம் வந்து நின்று காட்டியிருப்பேன் உங்களுக்கு. அந்த வாகனத்தில் மக்கள் ஏறினமா ஒரு ஆளுக்கு 400 ரூபா படி அடிக்கணும். அப்படி போய் கொண்டிருக்கணும் பாருங்க. இந்த இந்த குற்றங்களை பாருங்க. இந்த ஆக்காடு அந்த ஒரு இதுகள் பறைக்கிறதுக்காண்டி நிற்கிறதுகள் அந்த சில அந்த என்ன வாழைப்பானங்கள் கொடுக்க அதுகளே சில தண்ணி குடிக்கிறார். குட்டி குட்டி குரங்கள் தரங்க எல்லாம் தண்ணி குடிக்கணும். இந்த கிணறு குட்டி குரங்கள்லாம் கூட நிற்கிது பாருங்க. பெரிய குரங்க பாருங்க. அந்த இதில் பெரிய குரங்கு இந்த குட்டி குரங்கு வந்து தண்ணி குடிக்குது. தண்ணி குடிக்க வேண்டி இருக்குது. ஓடுது பாருங்க. கூடுதலான அந்த குற்றங்கள் எல்லாம் இருக்குது. போகிற வாராக்கட்டு அந்த வாழைப்பழங்களை புறைஞ்சி சாப்பிட்டு கொண்டிருக்கணும். தண்ணியை குடிக்கிறதுக்குள்ள பார்ப்போம். அப்படி ஒரு இடங்களில் குற்றங்கள் இருக்குது. மக்கள் ஏறிக்கொண்டிருக்கணும், இறங்கி கொண்டிருக்கணும். நாங்கள் இப்படி ஏறிக்கொண்டிருக்கிறோம். வாங்க குயிக்கா நாங்கள் இடங்களை சுற்றி ஏறுவோம் வாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் அந்த மக்கள் தங்கி நிற்கக்கூடிய மாதிரி ஒரு இடங்களை கட்டியிருக்கணும் பாருங்க. அந்த கொட்டில்கள் அப்படி தங்குறதுக்கு களைப்பாறை போவதற்கு ஒரு இளைப்பாறும் இடங்கள் எல்லாம் கட்டியிருக்கணும் பாருங்க. வந்தா இப்படி நாங்கள் போய்கொண்டு இருக்கிறோம். போய் இடங்களை அப்படி கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு காட்டுறோமே. இது பாருங்க மக்களுக்கு அந்த ஐஸ் பழம் விற்கணும். அழைச்சி வர மக்களுக்கு ஐஸ் பழங்கள் கொடுத்து கொண்டு இருக்கணும். இப்படி ஏறுவோம் பார்ப்பேன். இந்த வீடியோ கண்டுட்டு ஓடினோம் ஐரவாசி. அவ்வளோ தூரம் ஏறணும். ஏறுவோம். இதில் பாருங்க ஐஸ் பழங்கள் ஆக்களுக்கு விற்று கொண்டிருக்கணும். பழச்சி வார மக்களுக்கு ஐஸ் பழங்கள் அதை விற்று கொண்டிருக்கணும். பெருந்தாள மக்கள் இறங்கி கொண்டிருக்கணும். இருந்து இருக்கணும். நாங்கள் ஏறுவோம். முரளிதரனோடான்னு போய் கொண்டிருக்கிறோம். சரி முரளிதரன் வாங்க. முரளிதரனோட தான் இந்த மலையை ஏறிக்கொண்டிருக்கிறோம். பெருந்தாள மக்கள் இந்த ஐஸ் பழம் குடிச்சு கொண்டிருக்கணும். கலைக்கிறதால குரல்கள் வருது இல்லை. இதுல 7 மைலில ஏறி இறங்கி கொண்டிருக்கின்ற இந்த இளைஞர்கள் நிக்கணும். அவரை கேட்டு அவங்க எப்படி இருக்கு 7 மைல பயணங்கள் எப்படி இருக்குது அது தொடர்பா சொல்லுங்க. 7 மலை பயணங்க வந்து சொல்லுங்க. வந்து எங்களுக்கு கால் தான் செத்து போய் கிடக்குது. இறங்கும் போது கால் என்ன நடக்குதுன்றதெல்லாம் தானா ஓடிக்கிட்டே போய் கொண்டிருக்குது. முருகன் எல்லாம் தெரியல. அதுதான் நான் போயிட்டு வருவோம். மேலே ஏறுவோம். கொஞ்சம் மரவாசி ஏறுவோம். சிறுகறி வாரம் புற சந்திப்போமே. சரி நன்றி. கதிரமலை முருகன் ஆலயத்தின் நாங்கள் மலையில் படியில் ஏறி இப்போ முக்காத்திட்டத்துக்கு வந்து மேலே கூப்பிடு தூரத்தில் முருகன் கோயில் இருக்கின்றது. அதில் இருக்க பாருங்க ஒரு குரங்கு எங்களோட சோடா வாங்கி சோடாவை குடிக்குது பாருங்க. எப்படி அழகான குடிக்குதுண்டு பாருங்க. அந்த காலை உயர்த்தி சோடாவை குடிச்சு கொண்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தெல்லாம் மேலே கொஞ்சத்தான் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போகிறோம். அந்த காணொலியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ குரங்கு அந்த சோடா கொடுத்த நகல் அதை குடிச்சு கொண்டு இருக்குது பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்குது. அதை கொஞ்சம் நேரம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் குரங்குகள் தான் கூடுதலாக மேலே கூடுதலாக நிற்குது. பாடசாலை நண்பனுடன் இறுதி காணொலியாக எமது போனில் சாட்சி இல்லாததால் மீண்டும் ஒரு காணொலி உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.